வணக்க மக்களை, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றினா பொருளாதாரம். ஸோ இப்போ நம்ம பேசக்கூடிய முக்கியமான ஒரு டாப்பிக்கில் இதுவும் ஒன்று. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருப்பீங்க, பிக் பாஸில் சொல்கிற மாதிரி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்ற மாதிரி. இதுக்கப்புறம் மறைக்கவும் முடியாது. அதனால அவங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க, அல்வா கிண்டுவாங்கல்ல, இந்த பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு அல்வா கிண்டுவாங்க. சிம்பிளாக சொல்லுங்களேன், நம்ம ஊரில் வழக்கு சொல்லணும் இருக்கும், இவன் நமக்கு அல்வா கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்றதுக்கு, நம்மளுக்கு சீட் பண்ணிட்டாங்க, நம்மளை ஃப்ராடு பண்ணிட்டாங்க, இன்னும் எக்ஸெட்ரா நிறைய வேர்ட்ஸ் போடலாம். அப்படி பண்ணுறவங்க தான் அல்வா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. பழைய படத்தில் மணிவண்ணன் காமெடிஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அல்வா கொடுத்துட்டான் அப்படின்ற ஒரு அதுதான் அமைதிப்படை சத்திய அந்த டைலாக் பொலிட்டிக்ஸ் தானே, அல்வா கொடுத்துருவாப்புல. அவர் அல்வா தான் பிடிக்கும் அவருக்கு. சரி, விஷயத்துக்குள்ள போகலாம். அல்வா கிண்டி முடிச்சாச்சு. அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நிதியமைச்சர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த ஆண்டு 2025 இருந்து அந்த நிதி நெருக்கடி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு, நம்மளை வந்து ரொம்ப அது புல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஏன்னா நிதி அமைச்சர், அப்போ நிதியை பற்றி அவங்க சொல்லி தான் ஆகணும். அவங்க சொல்றதை நான் இங்கே போடுறேன், இந்த சேட்டை படிங்க. அதை படிச்சிட்டிங்களா? அப்படியே இந்த நியூஸ் போங்க. வரலாறு காணாத டாலரின் மதிப்புக்கு சரிஞ்சிருக்கு இந்தியாவோட மதிப்பு. சரிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க, ஆனால் 92 ஆயிருக்குல்ல ப்ரோ. டாலர் மதிப்பு, ஒரு டாலரோட மதிப்பு வந்து இந்தியா மதிப்போட அதிகமாக தான் ஆயிருக்கு அப்படின்னு அது புரியாத ஆட்கள் பார்ப்பாங்க. புரிஞ்ச ஆட்களுக்கு தெரியும். சரியறது மீன்ஸ் என்னன்னா, கீழே குறைஞ்சிட்டு போறது இல்லை, பணத்தோட மதிப்பு ஏறிக்கிட்டு போறது. அதாவது $1 நிகரா நம்ம மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு வரணும். அதாவது அவன் சைட்ல $1, நம்ம சைட்ல $92 போயிருக்கு. ஸோ இது அதிகம் கிடையாது, குறையுது. அதாவது எப்படி குறைஞ்சாதான் நமக்கு வேல்யூ ஆகுதுன்னு அர்த்தம். இது $25 $10 போச்சுன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கோம், அமெரிக்காவை லீட் பண்ணிட்டு இருக்கோம், அமெரிக்காவை தாண்டி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆனா $1 $92 அதிகமா போயிட்டு இருக்கு. அதாவது அவன் ஊர்ல அது $1, நம்ம ஊர்ல அது $100. ஸோ இது நடந்துட்டு இருக்கு. இது வரலாறு காணாத சரிவான். அதாவது நீங்க உருவாக்குன இந்த டெமோக்ரஸி, நீங்க உருவாக்குன இந்த டிஜிட்டல் வேர்ல்டு, இது எல்லாமே சரிஞ்சிருச்சுன்னு கதறிட்டு இருக்கீங்களே, அது சரிய ஆரம்பிச்சது 2025 இருந்து 2019 நீங்க போட்ட லாக்டவுன்ல இருந்து சரிஞ்சிட்டு இருக்கு. ப்ரோ, லாக்டவுனால தான் அது சரிஞ்சிச்சா? ஃபியூச்சர்ல அது சரிய போகுது. அதுக்கு ஒரு காரணம் லாக்டவுன் வைக்கணும். நாளைக்கு ஃபியூச்சர்ல இந்த அனலிஸ், இந்த சர்ச் பண்ணிட்டு வந்து இது என்ன காரணத்தால் அது நடந்துச்சுன்னு எவனாவது சொல்லுவான், அவங்க ஆட்களே சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஆமாம், இந்த பேண்டமிக்னால தான் மிகப்பெரிய ஒரு கீ பாயிண்ட் நடந்திருக்கு. அதாவது இந்த பேண்டமிக்ல தான் இந்த பூஸ்டப் ஆயிருக்கு, இந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆனது பேண்டமிக்லன்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ணுக்கே தெரியாத ஒரு நோய் மேல பழிய போட்டுருக்கு. சரி, 2019 எல்லாரும் லாக்டவுன் போட்டாங்க. அப்ப இருந்து பொருளாதாரம் இறங்க ஆரம்பிச்சிச்சு, மந்த நிலை ஆரம்பிச்சிச்சு, முடங்கி போச்சு. நிறைய சிறு தொழில் வியாபாரிகள் காணாம போயிட்டாங்க. இப்போ அது மேல பழிய போட்டுருவாங்களா? இப்போ ஃபியூச்சர்ல பொருளாதார வீழ்ச்சி, எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வரப்போகுது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் படிப்படியா நடந்துட்டு இருக்க மாதிரி உங்கள்கிட்ட சொல்லப்படுது. இப்போ அல்வா கிண்டி சொன்னாங்களா, இது ரொம்ப நெருக்கடியா இருக்கு, இதை சரி செய்யணும், ஆனா மீளவே முடியாத ஒரு சரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2028 20 இயர்ஸ். நீங்க 2008 இவங்க மென்ஷன் பண்றாங்க, நான் மென்ஷன் பண்ணல, நியூஸே இருக்கு. இந்த நியூஸை படிச்சு பாருங்க. 2008 நடந்த மாதிரி நிதி நெருக்கடி நிலை வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னோம். 2028 இதுதான் உங்களுக்கு ஃபைனல் பொருளாதார வீழ்ச்சி நடக்க போகுது. 2008 நடந்தது திருப்பி நடக்க போகுது. 20 இயர்ஸ் லூப்பு, இதை நம்ம சொன்னோம். நீங்க என்ன சொன்னீங்க? கான்ஸ்பிரசி தியரின்னு சொன்னீங்க. இப்போ நான் சொல்லலை, இந்த நியூஸ் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு அஃபிஷியல் சேனல்ஸ், ஒரு அஃபிஷியல் மெம்பர், ஒரு பார்லிமெண்ட், ஒரு நிதி அமைச்சர், இவங்கெல்லாம் வந்து சொன்னாதான் அது உண்மை. அப்படின்னா இங்க முட்டாளும் தற்கொலையும் நாங்க கிடையாது, நீங்க தான். சரி, விஷயத்துக்குள்ள போமா. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. மொதல் பாயிண்ட், 20 இயர்ஸ் லூப். நான் கால கோட்பாடை பற்றி சொல்லியிருக்கேன். 20 ஆண்டுகள் தான் ஒரு யுகம். ஸோ இந்த ஒவ்வொரு யுகமும் சொல்லிக்கிட்டே இருக்கு. இதை பற்றி நம்ம மெம்பர்ஷிப்பில் வீடியோ போட்டுப்போம், வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கங்க. இதான் விஷயம். இந்த லூப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் திருப்பி நடந்ததே ரிப்பீட்டாக ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சிடும். யுக கோட்பாடை பற்றி தெரிஞ்சுக்கணும். முதல் இந்த சமஸ்கிருதத்தில் சொல்கிற மாதிரி பல லட்சம் பல ஆயிரம் ஆண்டுகள், அதெல்லாம் யுகம் கிடையாது, 20 இயர்ஸ் தான். இதான் இவங்க கீ பாயிண்ட். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்க. ஸோ ஆதாரத்தோட இருக்கும். 2008 இன்னைக்கு 2028 வரப்போகுது. ஸோ இந்த 2028 2008 நடந்தது மாதிரி நடக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், லேண்டு விலைலாம் பயங்கரமாக கூடிக்கிட்டே இருக்கு. எல்லாருக்கும் லோன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே லோன், எவன் போனாலும் லோன். உன்ட்ட ஆதார் இருக்கு, அந்த லோன், எல்லாத்துக்கும் லோன் கொடுத்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன? இந்த லோன் கொடுத்து உங்களுக்குலாம் கடனை மாற்றணும். கடனாளியா மாத்திட்டாங்க அப்படின்னா கரெக்டாக ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடக்கும். அதாவது 2028. அப்போ 2028 ஒட்டுமொத்த பொருளாதாரம் கீழே விழும்போது, திருப்பவும் சொல்கிறோம், ஏன் கோல்டில் இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்கிறதுக்கான காரணம் இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ
2028 எவன்லாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி சேஃப்டி ஆனானோ அவன் தப்பிச்சுப்பான் ஒரு குறிப்பிட்ட டைமிங் வரைக்கும். ஒரு 7-8 ஆண்டுகள், அதாவது வேர்ல்டு வார் முடிகிற வரைக்கும் அவன் அந்த தங்கத்தை முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி பண்ணிட்டான் அப்படின்னா அந்த வேர்ல்டு வாருக்கு அப்புறம் நியூ வேர்ல்டு ஆர்டர், புதிய உலக கோட்பாடு உருவாக்கப்படும். எப்படி முதலாம் உலக போர் முடிஞ்சு இன்னொரு உலகம் உருவாச்சோ, அது மாதிரி 2ஆம் உலக போர் முடிஞ்சு இன்னொரு உலகம் உருவாச்சோ, இப்போ 3ஆம் உலக போர் நடந்து இன்னொரு உலகம் உருவாகும். அந்த உலகத்துக்கு டிஜிட்டல் கரன்சி தான் மெயின் பிளாட்டாக இருக்கும். கையில் இருக்க கரன்சிலாம் காணாமல் போயிடும். ஒரே நேஷன், ஒரே வேர்ல்டு, ஒரே கவர்மெண்ட், ஒரே கரன்சி, இப்படி தான் இருக்கும் டிஜிட்டல் கரன்சி. ஸோ இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே போயிடும். ஒட்டுமொத்த உலகமும் ஒற்றை ஆற்றலுக்குள்ள, ஒற்றை கண்ட்ரோலுக்குள்ளே போகும். இதுதான் நியூ வேர்ல்டு ஆர்டர். இது பல நாடுகளுக்கு முன்னாடியே தெரியும். பல பெரிய தலைவர்கள்லாம் ஓப்பனாகவே பேசியிருக்காங்க. மீட்டிங்கில் பேசும்போது ஒன் நேஷன் ஒன் வேர்ல்டு அப்படின்னு நிறைய இடத்துல பேசியிருப்பாங்க. ஏன் இப்போ கடைசியாக தமிழில் நடந்த ஹிப்ஹாப் ஆதி எடுத்த படம் கடைசி உலக போர், ஒற்றை உலக ஆட்சிக்குள்ளே போகிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ரஷ்யா ஒரு பக்கம், அமெரிக்கா ஒரு பக்கம். ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி சீனர்கள்லாம் பயங்கரமாக தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் புலம்பரம் ஆகிட்டு இருக்கான். அங்கே தமிழ் ரேடியோ ஓடிட்டு இருக்கான். ஏன்டா இங்கே இருக்க தமிழ் ரேடியோ எவனு கேட்க மாட்டாங்க. சீனாவில் தமிழ் ரேடியோ ஓடுதான். இதெல்லாம் காலங்காலமாக ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு. இது ஏன் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, சோழர்கள் காலத்து வரைக்கும் போக வேண்டியிருக்கு. சோழர்கள்ட்டும் சீனர்கள்ட்டையும் வணிகம் பயங்கரமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட சைனீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் எக்கனாமி வந்து சைனீஸ் எக்கனாமி வரை க்ரோத் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு இன்டெரக்டாக சொல்கிறாங்க. அதாவது விஷயம் தெரிஞ்ச எல்லாருக்கும் உலகத்தில் இருக்க அப்படின்னா உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறான். விஷயம் தெரியாத எல்லாருமே கை கட்டி அடிமையாக வேலை செய்கிறான். நீ அடிமையாக வேலை செய்யணும்னு எந்த ஒரு தலையெழுத்தும் இல்லை. நீ விஷயத்தை தெரிஞ்சுக்கன்னு சொல்கிறது தான் என்னோட வேலை. விஷயத்தை தெரிஞ்சுக்க. விஷயத்தை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன், புரட்சியாக பண்ண போகிறேன். நீ ஒன்றும் பிடுங்க வேணாம். உண்மையை தெரிஞ்சுக்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீ உண்மையை தெரிஞ்சுக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ அவன் மாட்டுவான். ஒரு 10 பேர் இருக்காங்க ஒரு ஏரியாவில், ஒரே ஒரு கவுன்சிலர் இருக்கான். அந்த கவுன்சிலர் 10 பேரை ஏமாற்றி பொழைச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா, அந்த 10 பேருக்குள்ள கிட்டத்தட்ட 8 பேர்கிட்ட உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 2 பேரை மட்டும் ஏமாற்றி அவன் கவுன்சிலராக இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் தானே? ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ அவேர்னஸ் எவ்வளோ முக்கியன்றது இந்த ஒரு சின்ன விஷயத்து மூலிமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே விளக்கம் கொடுத்துட்டுலாம் இருக்க முடியாது. 2008 லூப் ரெடியாக போகுது. ஸோ இப்போ இந்த எக்கனாமி பவர் வந்து எல்லாருமே ஃபாலோ ஆவாங்க. குறிப்பாக தமிழ்நாடு, இந்தியா, எல்லாரோட எக்கனாமி கீழே விழும், கிராஷ் ஆகும். மிகப்பெரிய ஒரு புரட்சி கிரியேட் ஆகும். ஒவ்வொரு நாட்டில் உள்நாட்டுக்குள்ள உடனே நடக்காது. ஏன்னா உடனே கிராஷ் ஆனோடனே மக்கள் பதட்டப்படுவாங்க. அதை சரி பண்ணுறது கவர்மெண்ட் நிறைய வேலை பார்க்கும், மிலிட்டரிஸாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லை புரட்சி படைன்னு. அதாவது என்ன சொல்கிறது, இங்கே நம்ம நாம் தமிழர் கட்சியெலாம் எதுக்கு இத்தனை வருஷமாக ஓட்டு போட்டு ஜெயிக்காமே இருக்குன்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்திருக்கும். அவங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு பதில் சொல்கிறேன். 10 நாள் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன். 12 ஆண்டுகளாக எலெக்ஷன் நின்று ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிச்சு மேலே வரலைங்க. ஆனால் நான் இப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஓட்டெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு சீமான் மேடைக்கு மேடை பேசுகிறாப்புல. ஆமாம், அவருக்கு ஓட்டு முக்கியம் இல்லை. அவருக்கான காரணம் என்னென்னா, அவருக்கான வேலை இந்த பொருளாதார வீழ்ச்சி நடந்த பிறகு மக்களை ஒன்று திரட்டி போராட்டம் பண்ணுறது. ஒரு தலைமை இருக்கணுங்களா உங்களுக்கு? ஒரு தலைமை அவங்களால தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து பன்னெடுங்காலமாக போட்ட ஸ்கெட்ச். இந்த ஒரு தலைவர் மட்டும் நான் அட்ரஸ் பண்ணுறேன்னா ஃபியூச்சரில் இவர் தான் உங்களுக்கு அடிக்க போகிறாரு. ஸோ அதனால் இவரை சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி பல டிக்கெட்டு ஆல்ரெடி பண்ணிருச்சு, ஆல்ரெடி உங்களெல்லாம் முடிச்சு விட்டுருச்சு. அதெல்லாம் பேசவே தேவையில்லை. அது முடிஞ்சு வச்சு நமத்து போன பியூரி, அது வேஸ்ட்டு. இதுக்கப்புறம் உங்களுக்கான பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருக்க போகிறது தமிழ் தேசிய கூட்டம். நீ என்ன தமிழ்நாடு வந்துட்டு தமிழ் தேசியம் நீ இதனால தான் நீ என்ன தெலுங்குன்னு சொல்கிறீங்களே, காரணம் என்ன தெரியுமா? நான் தமிழ் தேசியத்தை எடுத்து பேசுறதுனால தான். நான் தமிழ் தேசியத்தை ஐடியாலஜி எடுத்து பேசல. அந்த ஐடியாலஜி நல்ல ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜி எடுத்து லீட் பண்ணுறாங்க பாருங்க, அவங்க தான் ஏஜென்ட்னு சொல்கிறோம். ஏஜென்ட்னு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த ஓட்டு சிஸ்டத்து மூலியமா ஜெயிச்சு முன்னாடி வரவே முடியாதுன்றது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனால் இதே ஓட்டிங் சிஸ்டத்தை வச்சு தான் எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சிட்டே இருக்காங்க. ஏன்? இதில் ஜெயிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும். வேலட் முறையில் போனால் கூட ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வளர்ந்து வந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட வேலட் அந்த வாக்குச்சீட்டு முறையில் தான் இருக்காங்க. ஏன் நாம மட்டும் இன்னும் குத்திக்கிட்டு இருக்கோம், பட்டன் நம்பிக்கிட்டு இருக்கோம்? அவன் தானே உலகத்தையும் சூப்பர் பவராக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அவனே அதுக்கு இருக்கும் போது நாம எவ்வளோ மேஜரான மக்கள் தொகை இருக்க இடம். ஸோ அப்போ நமக்கு உண்மையான ஓட்டு நடக்கிறதுன்னு தெரியணும்ல. ஸோ அதை பற்றி யாருமே பேச மாட்டானுங்க. ஆனால் அந்த சிஸ்டத்தை, அவனோட சிஸ்டம் தப்புன்னு சொல்கிறானுங்க. ஆனால் அந்த சிஸ்டத்துக்குள்ளே போய் தான் நானும் இந்த சிஸ்டத்தை மாற்றுவேன்னு சொல்கிறானுங்க. எப்படி மாற்ற முடியும்? சாணியில் இறங்கி பீயை மிதித்து மேலே ஏறி போகும்போது உன் மேலே கரை இருக்கும். அங்கே போய் ஏறி உட்காந்தா அந்த கரை உன்னை கீழே எரித்து விடும். அப்போ நீயும் அவனாக மாறுவாய். நீங்கள் இந்த சிஸ்டத்தை எதிர்த்து செயல்பட்டு போவீங்க. அப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே போனால் தான் இந்த சிஸ்டத்தை உடைக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டத்துக்குள்ளே போவீங்க. அந்த சிஸ்டம் உங்களை ஒரு விதமான ஒரு மனிதனை மாற்றிடும்.
ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கை வச்சுருப்பீங்க. இந்த சிஸ்டத்தை உடைக்கிறதுக்கு உள்ளே போகும்போது ஒரு யூனிக்கை இழந்து அந்த சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆவீங்க. அதாவது மேட்ரிக்ஸ்க்கு வளைஞ்சு கொடுத்து போவீங்க. மேட்ரிக்ஸை வளைஞ்சு கொடுத்து போய் அந்த டாப்பில் போய் உட்காந்துருவீங்க. டாப்பில் போய் உட்காரும் போது நீங்கள் வளைஞ்சு கொடுத்து போனீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு ட்ராப்பாக மாறும். இந்த சிஸ்டத்தை எதிர்க்க முடியாது. அந்த ட்ராப்பை வச்சு உங்களை ட்ராப் பண்ணுவானுங்க. புரியுதா புரியலையா? ஏன் இங்கேருந்து மேலே போய் ஜெயிச்சு போனவங்கனால எதுவுமே நல்லது செய்ய முடியலன்னு இப்போ புரியுதா? அவன் அப்படி கட்டமைச்சிருக்கான். ஸோ அதுக்கு தான் சொல்கிறோம், இந்த சிஸ்டமே கரப்டன்னு. இதுக்குள்ளே போய் ஒன்றுமே மாற்றவே முடியாது. சீரியஸ்லி சொல்கிறேன், ஒன்றுமே முடியாது. அப்போ இந்த சிஸ்டத்தையே மாற்றணும். சிஸ்டத்தையே மாற்றணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்றுமே பண்ண முடியாது. அவனே இந்த சிஸ்டத்தை உடைக்க போகிறான். ஏன்னா அவனுக்கு இந்த சிஸ்டம் பழுதாயிருச்சுன்னு தெரியும். இந்த சிஸ்டம் அதாவது ரொம்ப பழசான ஒரு மிஷினை வந்து கிராஷில் போடுவாங்கள்ல, அதாவது அழிச்சு உருக்கி புதுசாக ஒரு மிஷினை உருவாக்குவாங்கல்ல. ஸோ அது பண்ண போகிறான் அவன். ஸோ அதுதான் வேர்ல்டு வார். இது நமக்கான ஒரே ஒரு ஆப்ஷன். மனித குலத்துக்கே நான் சொல்கிறேன், ஒரே ஒரு ஆப்ஷன். வேர்ல்டு வார் அப்போ வரணுமா அப்புறம்னு வேறு வழியே இல்லை. நீங்கள் எப்படி வேணால் யோசிச்சு பாருங்கள். மக்களுக்கு முழுக்க அவேர்னஸ் வந்தாலும் வார் வரும். எப்படி இப்போ வார் வராமல் இருக்கும் அப்படின்னா, ஒட்டுமொத்த கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த தாக்குதலுக்கான சிஸ்டம் இருக்குல்ல, ஆயுதங்கள்லாம், இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் வராது. இப்போ இந்தியா முழுக்க அவேர்னஸ் வந்துருச்சுன்னா மற்ற நாடுகள் எப்படி அவேர்னஸ் வராமல் இருக்கும்? அதை ஆரம்பிச்சிருவானே போகிற. அப்போ போகிற ஆரம்பிச்சுன்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். ஒதுங்கி இருக்க முடியாது. ஏன்னா மேஜரான மக்கள் தொகை இருக்குது. அப்போது இது ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். இந்த வேர்ல்டு வார்ன்றதை தவிர்க்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா அவன் அங்கே ட்ரிகர் பாயிண்ட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். இது ஒரு லூப் மாதிரி. இதை இந்த பக்கம் இழுத்தாலும் டைட் ஆகும், அந்த பக்கம் இழுத்தாலும் டைட் ஆகும். இதை அவுக்கவே முடியாது. ரெண்டு பக்கமும் இருந்து ரெண்டு பக்கம் விட்டு ஒட்டுமொத்த உலகமும் சேர்த்து ஒருமித்த குரலில் மாறினா மட்டும்தான் முடியும். அப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது. ஐரோப்பியர்கள் ஏன் இந்தியாவில் கூடிடுறாங்கன்னு, நம்ம இந்தியாவை ஏன் கவர்றாங்கன்னு தெரியுதா? ஸோ அவங்க இங்கே வரப்போகிறாங்க. அவங்க வரப்போகிறாங்க அப்படின்னா இந்தியா தான் சூப்பர் பவர் ஆக போகுது. And medium-sized countries' interest. Of course, India is not a small country. That's very clear. But still, I think there is room for cooperation for the European Union with India also regarding foreign policy. Right. ஐரோப்பியர்கள் எங்கெல்லாம் குடியேறினாங்க, அந்த நாடுல இருக்க பூர்வகுடி மக்கள் என்னெல்லாம் ஆனாங்கன்றத வரலாறு பேசும். வரலாறு படிச்சு பாருங்க. இப்போ அந்த ஐரோப்பியர்கள் திருப்பி இந்தியா மேலே குறி வைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்க பூர்வகுடியார், அதாவது பூர்வகுடின்னு நான் சொல்றது எந்த ஒரு அறிவும் இல்லாமல் அன்றாடம் காட்சியாக அன்றாட கூலி வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க தான் பாவங்க மக்கள். அவங்க தான் பூர்வகுடி. ஏன்னா சம்பாரிச்சு பெரிய லெவலில் எலைட்டாக வாழ்கிறவங்க ஃபுல்லாக பூர்வகுடி கிடையாது. பூர்வகுடிக்கு அந்த அறியாமை, இந்த மேட்ரிக்ஸ் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது. ஸோ அதனால அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே ஒரு சாதாரண ஒரு துருவாவோ ஒரு ஸ்க்ரூவாவோ ஒரு நட்டாவோ போல்டாவோ தான் இருக்கும். அது ஒரு என்ஜினுக்கான ஒரு முக்கியமான பொருளாக இருக்காது. இதுதான் உண்மை. ஸோ இப்போ அவன் இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் உடைக்க போகிறான். இது நல்லதா கெட்டதான்றது சொல்கிறதுக்கு எனக்கு முக்கியம் இல்லை. அவேர்னஸ் ஆகிக்க இவன் உடைக்க போகிறான். உடைக்கும் போது அந்த துண்டுகள் உன் மேலே விழுந்து நீ பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அவேர்னஸ் முக்கியம். ஸோ அதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கோம். அவன் நீ என்ன நான் எதுவுமே சொல்ல, நீயே திங்க் பண்ணிப்பாரு. இப்படி ஒரு விஷயம் நடக்குது, எல்லாருமே ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பொருளாதாரம் பிரச்சனை, பொருளாதாரம் மந்த நிலை. அமெரிக்கா திருப்பி அவனே அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா இன்னமும் பொருளாதாரம் இறங்கிட்டே போகும். ஒட்டுமொத்தமாக கிராஷ் ஆகும். கிராஷ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? உள்நாட்டு கிளர்ச்சி நடந்தால் என்ன ஆகும்? ஆர்மிஸ் உள்ள இறங்கும், மக்கள் மிகப்பெரிய சண்டை நடக்கும். இதை பார்த்துட்டு இன்னொருத்த என்ன பண்ணுவான்? இந்த நாட்டு மக்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நல்லவே மாதிரி அன்னைக்கு தான் வருவான் காப்பாற்ற வரேன்னு. அப்போ வேற 2 நாடு பெரிய நாடு சண்டை போடுமா என்ன நடக்கும்? போர் நடக்கும். புரியுதா புரியலையா? வேர்ல்டு வாரை தவிர்க்க முடியும் நீ நம்புறியா? என்ன பண்ண முடியும் நம்மளால? அவேர்னஸ் ஆக முடியும், புரிஞ்சுக்க முடியும், இந்த சண்டையிலிருந்து விலகி இருக்க முடியும். இவ்வளவுதான் பண்ண முடியும். அந்த சர்வே ஸ்கில் இருக்கணும். ஒரு கோட் இருக்கு உலகத்துக்கே, உலக மனிதர்களுக்கு ஒரே ஒரு கோட் தான், சர்வே ஆஃப் ஃபிட்னஸ். உன்னை தப்பி பிழைக்கும் தகுதி உள்ளவை தான் தப்பி பிழைக்கும். உனக்கு தகுதி இல்லைன்னா நீ அழிஞ்சிருவ. அதாவது கொலாட்ரல் டேமேஜ். இந்த நடக்கிற வாரில் நீ ஒரு கொலாட்ரல் டேமேஜ். அந்த மாதிரி போகிற அளவுக்கு உன்னுடைய படைப்பு அப்படி இல்லை. இந்த படைப்பு அவ்வளோ இன்டெலிஜென்டான படைப்பு. ஸோ கொலாட்ரல் டேமேஜாக ஒரு தூசியில் ஊதி விட்டு போகிறதுக்கு நீ அவ்வளோ ஒர்த்லெஸ் கிடையாது, ஹியூமன்ஸை சொல்கிறேன். ஸோ இப்போ நாம சர்வே ஸ்கில்ல அட்டன் பண்ணணும். அவனும் அதை பண்ணுறான். 2 பேரும் பண்ணிட்டு அந்த டார்க் ஏஜ்ன்னு சொல்லிட்டு இவன் சொன்னான்ல, பில்கேட்ஸ் சொன்னான்ல, அடுத்த 5 இயர்ஸ்ல டார்க் ஏஜ்குள்ளே போவோம் அப்படின்னா. டார்க் ஏஜ்னா என்னன்னா, கத்தி வால் வச்சு சண்டை போட்டோம்ல, அந்த காலத்துக்கு போகிறோம். அது எப்படி ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா, வேர்ல்டு முழுக்க நியூக்ளியர் பாம்ஸ் போட்டு ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் அழிச்சிட்டானுங்க அப்படின்னா எதை வச்சு சண்டை போடுவ? கன்னு வச்சு சுற்றிட்டு இருப்பியா? கத்தி சண்டை தான், இறங்கி தான் ஃபீல்டில் தான் சண்டை போடணும். உட்காந்த இடத்துலேருந்து பட்டம் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. எல்லாம் ஒட்டுமொத்த சிஸ்டம் அழிஞ்சிடும். புதுசாக பில்ட் பண்ணுவானுங்க. அந்த பில்ட் பண்ணுற கேப்பில் எல்லாரும் இறங்கி நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட் தான் பண்ணணும்.
அதான் டார்க் ஏஜ். டார்க் ஏஜ்னா என்ன? அந்த காலத்தில் கத்தி சண்டை போடுவாங்களே போரில், அது மாதிரி இதான் நடக்கும். ஸோ அவன் ஏன் சொல்கிறான்? பில்கேட்ஸ்ன்னு சொல்கிறது எதுவுமே தப்பியதே கிடையாது. ஏன்னா அவங்க தானே இந்த பாட்டிலே ஒரு ஆள். ஸோ கொரோனா வேக்சின் சொன்னாங்க, கண்டுபிடிச்சது சப்ளை பண்ணதே அவர் தான். அடுத்து ஒரு பேண்டமிக்கும் வரும்னு சொன்னார். உலகம் முழுக்க நீங்கள் நோட் பண்ணி பாருங்க, கப்பான் வைரஸ், இப்பான் வைரஸ், குப்பான் வைரஸ்னு ஏதாவது ஒரு பேரை சொல்லிட்டு வைரஸ்னு பயமுறுத்திட்டு இருக்காங்களா? ஒரு சில வைரஸ் பரவிட்டும் இருக்கா? இதுக்கப்புறம் வரக்கூடிய பேண்டமிக் ஆல்ரெடி பயங்கரமாக இருக்கும், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த பேண்டமிக்கை மைக்ரோசிப் பொருத்தப்படும், எல்லாரும் கண்காணிக்கிறதுக்காக. அதாவது உங்கள் உடம்புக்குள்ள ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், நியூரோலிங்க்ஸ் எதுக்கு அவன் உருவாக்கி வச்சிருக்கான்? உங்கள் உடம்புக்குள்ள ஏதாவது பாதிப்பு இருந்தால் உடனே அலர்ட் போய் உங்களை காப்பாற்றிடுவோம். அதாவது தேவதூதர்கள் மாதிரி தான் வருவானுங்க. அப்புறம் அது என்ன நடக்கும் அப்படின்னா, வேர்ல்டு வார்னு ஒன்று நடக்கும், அதுவும் பேரலாக நடக்கும். வேர்ல்டு வார் நடந்த பிறகு மக்கள் தொகையில் எங்கே தான் அதிகமாக இருக்குது, எங்கெல்லாம் கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சிப்பு போதும்ல. நீ எங்கே போய் ஒழிஞ்சாலும் அந்த சிப்பு உடம்புக்குள்ள இருக்கும். ஸோ அந்த சிப்பு இருந்தால் தான் நீ சாப்பிட முடியும், தூங்க முடியும், விளையாட முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஏன்னா நீ வாழணும்னா, உனக்கு உயிர் வாழணும்னா சர்வே பண்ணணும். சர்வே பண்ணுறதுக்கான முக்கியம் ஃபுட்டு, வாட்டர்ஸ், தங்குற இடம், இதெல்லாம் தேவை. இதெல்லாம் வேணும் அப்படின்னா சிப்பு பொறுத்துனா தான் அதெல்லாம் கிடைக்கும். அப்படி தான் கொண்டு போவான். ஸோ அப்படி போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? எங்கே மக்கள் அதிகமாக இருக்கான், யார் தேவையில்லைன்னு ஒருத்தர் முடிவு பண்ண முடியுமா? முடியாதா? ஸோ இவ்வளோதான் விஷயம். வெளிச்சிக்க பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்ம சும்மாலாம் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போகல. நம்ம இப்படி ஒரு கொலட்ரல் டேமேஜில் ஆகிற அளவுக்கு ஒர்த்லெஸ் கிடையாது. ஸோ ஹியூமன்ஸுன்றது ஒரு ஆகச்சிறந்த படைப்பு. அவங்களுடைய பிரெயின் அழகாக பயன்படுத்தி சர்வே ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ கோல்டை சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த கோல்டு தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் அசட்டாக மாறும். எவெல்லாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி சேஃப்டி பண்ணுறானோ அவன் ஃபியூச்சரில் சூப்பர் பவராக இருக்கலாம். மேபி ஒரு ஒரு சாதாரண ஒரு பணக்காரனாக கூட இருக்கலாம். அது ஏன் சர்வே பண்ணுற அதாவது அந்த காலத்து மிடில் கிளாஸாக கூட வாழ்கிறதுக்கு நமக்கு கோல்டு முக்கியம். எதுவுமே இல்லை அப்படின்னா நம்மளாம் அகதிகளாக மாறிடுவோம். சோத்துக்கு ஒருத்தன்ட்ட கையேந்து நிற்கிற நிலைமைக்கு வருவோம். அப்போ அவங்க என்ன சொன்னாலும் ஒரு லேபரட்டரி, ஒரு எலி மாதிரி தான். அதுக்கு போடுற ஒரு பொறிக்காக அது தன்னை என்ன வேணால் டெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வாழ வேண்டியதாக இருக்கும். இதான் அவங்க எதிர்காலம். Who is this guy?